இந்த நேரத்தின் நல்ல செய்தியாக பட்ஜெட் பற்றிய நேர்மறையான தன்னுடைய வரவேற்பை அளித்திருக்கின்றது பங்குச்சந்தை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 357 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிஃப்டி குறியீட்டு எண் கிட்டத்தட்ட 100 புள்ளிகளும் அதிகரித்து பங்குச்சந்தை இந்த பட்ஜெட்டின் மீதான தன்னுடைய நேர்மறையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி வரவேற்க தொடங்கியிருக்கின்றது. இந்த தருணத்தில் நமது விருந்தினர்களை மீண்டும் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். பொருளாதார நிபுணர் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் அவர்கள், வணக்கம். வங்கித்துறை திறனாய்வாளர் டாக்டர் பாலாஜி அவர்கள், இவர்களோடு நம்மோடு இணைகின்றார் பட்டய கணக்காளர் திரு வி முரளி அவர்கள். பட்டய கணக்கு துறையில் மிக நீண்ட அனுபவம் உடைய மூத்த பட்டய கணக்காளர், பட்டய கணக்கு துறை கழகத்தினுடைய பல்வேறு பதவிகளில் பலகாலம் சிறப்பாக பணியாற்றியவர். தற்போது அனைத்திந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எல்லா நடுத்தர மக்கள் மற்றும் வரி செலுத்துவோருடைய பார்வை இந்த பட்ஜெட்டை நோக்கி மிகுந்த ஆரவாரமாக இருக்கும் பொழுது திரு முரளி அவர்களுடைய கருத்துக்கள் இங்கே முக்கியத்துவம் பெறுகின்றன. திரு முரளி அவர்கள், வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர், வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்புகள் என்ன? வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்புகள்னு எடுத்தீங்கன்னா, அந்த உச்சவரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸம்ஷன் லிமிட் அது மேலே போகுமா, அந்த 80C அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஐசி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரியான இதில் வந்து மேக்ஸிமம் லிமிட் 1,50,000 தான் இருக்குது, எக்ஸ்க்ளூடிங் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை தவிர்த்து. அது மேலே போகுமா? பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா? அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் எஸ்பி வந்து இப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து 80 TDBன்னு சொல்லிட்டு 50,000 எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. பட் மற்றவங்களுக்கு அது இல்லை, 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் ஜாஸ்தி பண்ணுவாங்களே. ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து டிவிடெண்ட்டும் டேக்ஸபிள் ஆகிடுது. முன்ன வந்து டிவிடெண்ட் வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருப்பாங்க, இண்டிவிஜுவல் ஹேண்ட்ஸில் வந்து அது எக்ஸம்ப்டடாக இருந்தது. இப்போது வந்து அந்த எக்ஸம்ப்டட் இன்கமும் டேக்ஸபிளாக இருக்கிறதுனால அதுக்குன்னு தனியாக ஒரு டிடக்ஷனு செக்ஷன் 80 TTA அல்லது TTB ஆன்ற மாதிரி செப்பரேட்டாக டிவிடெண்ட்டுக்கு ஏதாவது டிடக்ஷன்ஸு, ஆல்தோ இட் இஸ் டேக்ஸபிளாக இருந்தால் கூட ஒரு மார்ஜினலைஸ்டு ஷேர் ஹோல்டர்ஸ், யாராவது மார்ஜினில் இருக்கிறவங்க, ஒரு சின்ன ஒரு ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் ஏதாவது இருக்குமா? இந்த மாதிரியா எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உயர்த்தப்படவே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு 2 lakhsலேயே இருக்குது. லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு முன்ன வந்து அன்லிமிட்டடாக அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேலரியில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து அதை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் சீலிங் வந்து 2 lakhs தான். அதுக்கு மேலே எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு ஹவுசிங் செக்டாருக்கும் ஒரு த்ரஸ்ட்டு கொடுக்கணும், ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் ஒரு த்ரஸ்ட்டு கொடுக்கணும்னு வரும்பொழுது இந்த இண்டிவிஜுவல் ஹேண்ட்ஸில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இந்த 80Cயில் ரீபேமெண்ட் கொடுக்குறதோ அல்லது இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 24 இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் ஃபண்ட் கொடுக்குறதோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதுதான் எதிர்பார்ப்புகள். நீண்டகால முதலீட்டு ஆதாய வரி, லாங் டேர்ம் கேபிட்டல், அதில் ஏதாவது சலுகைகள் வருவதற்கான வாய்ப்பு? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு ஸ்டெபிளைஸாக தான் இருக்குது ஆக்சுவலாக. இருந்தாலும் கூட அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது சேலை பொறுத்து தான், விற்கும் பொழுது தான் அது வருது. இப்போ வாங்குவதற்கான உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் தான் அமைக்கப்பட வேண்டும். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரைக்கும் 20% டேக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதையும் நம்பர் ஆஃப் ஹோல்டிங் பீரியடு எல்லாத்தையுமே குறைச்சிருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் கேபிட்டல் கெயின்ஸ் ஆங்கிளில் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லேயும் அந்த இயரை வந்து எந்த பேஸ் இயராக எடுத்துக்கணும் அப்படின்றதுலேயும் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல்கள் இப்போ லாஸ்ட் ஃபியூ பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக அந்த டிடக்ஷன்ஸோ அல்லது எக்ஸம்ஷன்ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த 2,50,000ன்றது பேசிக் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா அது மாற்றப்படாமலே இருக்குது. ரிபேட் தான் கொடுக்குறாங்க. 87Aல வந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ரிபேட்டுன்றது கொடுக்குறாங்களே ஒழிய பேசிக் எக்ஸம்ஷன்ன்றது மாற்றப்படவில்லை. மறைமுக வரிகளில் குறிப்பாக அந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் ஏதாவது மாறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, குறிப்பாக அந்த தொழில்துறை நிறுவனங்களில். அதாவது இப்போ வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்னு வந்தப்புறம் இந்த ரேட்ஸு அந்த சேஞ்சஸ் எல்லாம் அதில் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பங்கு பெறுகின்ற வகையில் அந்த கவுன்சில் இருக்குது, அதில் தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து எக்ஸம்ஷன்ற போது
அந்த எந்த ஸ்டேட் வந்து அதை உற்பத்தி பண்ணதோ அதுங்களுக்கு ஒரு பாதிப்பாக வரும் உங்களுக்கு. அதனால் ஒன்லி திங் இஸ் டைட்டனிங் வரும். ஏன்னா அந்த இன்புட் கிரெடிட்டில் சில விரும்பத்தகாத ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு சப்ளையே பண்ணாமல் ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, அதனால் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி. இன்ஃபேக்ட் இன்கம் டேக்ஸ்லேயே சில ப்ரொவிஷன் வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்து இந்த ஒரு ஃப்ராடுலண்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், வித்தவுட் அக்கம்பனிட் பை ரியல் சப்ளை ஆஃப் குட்ஸ், அதுக்கு சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வகையில் சில சேஞ்சஸ் இதில் வரும் இந்த பட்ஜெட்டில். டாக்டர் கௌரி ராமச்சந்திரன், குறிப்பாக இந்த ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கையில் கேவி சுப்ரமணியன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட எதிர்மறையான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்றபோது இப்போது இந்திய நாட்டினுடைய இந்த பெருமையை தூக்கி நிறுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான காரியத்தை விவசாயத்துறை செய்திருக்கின்றது. விவசாயம்தான் இந்தியாவினுடைய ஆன்மா, கிராமங்கள் இந்தியாவின் ஆன்மா என்று சொன்ன மகாத்மாவினுடைய அந்த வார்த்தைகளை நிரூபிக்கும் வகையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் காலத்தில் விவசாயத்துறை நாட்டினுடைய பொருளாதாரத்தை சமன் செய்து ஓரளவுக்கு பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றது. விவசாயத்துறையினுடைய இந்த நிலை, இந்த பட்ஜெட்டில் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம்? விவசாயம் பிரைமரி செக்டர் அது வரும்பொழுது விவசாயிகளுக்காக இப்போ இந்த 3.5% இந்த டியூரிங் த பேண்டமிக் பீரியடில் விவசாயத்துறை அச்சீவ் பண்ணியிருக்கு என்றால் அதுக்கு நம்ம திட்டம் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா, அந்த பயிர் காப்பீட்டு திட்டம், அப்புறமா அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் டிபிடியில் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு அந்த 6,000 rupees போய் சேர்ந்து, ஸோ அவங்க உரிய காலத்தில் பயிர் பண்ண வச்சு, அப்புறமா அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ்க்கு எல்லா விதத்துலையுமே கோல்ட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா விதமான திட்டங்களும் அதுக்குள்ளே அடங்கி எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டில் நல்லா அதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இல்லாத மற்ற மாநிலங்களிலையும் அது நல்ல எந்த மாநிலங்கள்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்களோ ரொம்ப நல்லா அதில் பெனிஃபிட் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பயிர் காப்பீட்டு கடன் வந்து 1,00,000 கோடி, அந்த அவங்க என்னென்ன டார்கெட் வச்சுருக்காங்களோ மேக்ஸிமம் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணதுனால அது வந்து சைலண்ட்டாக தெரியாத அது அவங்களோட உழைப்பு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இந்த கொரோனா பீரியடில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் 24 மணி நேரத்துலேயும் நம்மளுக்கு அப்போ தான் சாப்பாடு ஜாஸ்தியாகவே தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஏதாவது வாங்கிட்டே இருக்கோம். எப்போ அந்த விவசாயிகள் பயிர் பண்ணும்போது தானே அது நமக்கு வந்து பிளேட்டில் வருது, ஃபார்ம் டு ஃபுட் பிளேட்டுக்கு வர மாதிரி. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீச்சிங் இட் டு த கஸ்டமர்ஸ் பிளேஸ், இந்த 3 விதத்துலையுமே ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் இருந்ததுனால அண்ட் திட்டங்களின் மூலம், அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களின் மூலம் இந்த துறை வந்து நல்ல சிறப்பாக நடந்தது. குறிப்பாக சென்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அந்த சோலார் பம்ப், ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடி விவசாயிகளுக்கான சோலார் பம்ப் மற்றும் சோலார் கிரிட், அதனுடைய மேம்பாடு, கிசான் ரயில், அதாவது அவங்களுக்கு அந்த விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக உள்ள டீப் இரிகேஷன்லேருந்து சாயில் கார்டு ஒன்று, அது அவங்க என்னெல்லாம் சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கொடுக்கறதுலேருந்து எல்லாம் அவங்க வந்து ஏதோ ஒரு மண்ணில் எப்படியோ போட்டோன்னு அந்த பழைய முறையில் செய்யாத இன்றைக்கி புது முறையில் நீங்கள் இவ்வளோ ஹெக்டேரில், இப்போ இன்றைக்கி கலிஃபோர்னியா டொமேட்டோஸ் வந்து நீங்கள் ஒரு ஹெக்டேரில் போட்டிங்கன்னா 20 டன் வருதுன்னா நம்ம வந்து இங்கே 4 டன் தான் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சாயில் டெஸ்டிங்லாம் பண்ணாத நல்ல சாயில்லாம் இல்லாத இருக்கிறதுனால இந்த வருது. அதை தவிர இந்த நல்ல சீட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன பேசிக் திங்ஸ் எல்லாம் இப்போ வந்து விவசாயிகளுக்கு நல்ல மாற்றங்கள். இப்போ விவசாய குடும்பத்திலையுமே எல்லாருமே படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல அந்த என்ன நடைமுறையில் இருக்கிறது, என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அழகாக அவங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணி கொண்டு வராங்க. இதுலேயும் ப்ரைவேட் செக்டருடைய ஊக்குவிக்கமும் அதில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தா இந்த செக்டர் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் ப்ரைவேட் செக்டரும் அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த 3.5% growth would be astonishingly more. டாக்டர் பாலாஜி, இப்போ வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் கேவி சுப்ரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, அரசாங்கம் இந்த முறை செலவு செய்வதற்கு யோசிக்கக்கூடாது, கடன் வாங்கி செலவு செய்வதற்கு யோசிக்கக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான ஒரு எம்பசிஸை கொடுத்துருக்காரு அவர். இதை வந்து ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் இதை வந்து சரி செய்துக்கணும், நீண்ட காலத்துக்கு இதை அனுமதிக்காமல் ஒரு குறுகிய காலத்தில் இதை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணிக்கணும் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் இதில் வந்து மேஜர் எம்பசிஸாக இந்த பட்ஜெட்டில் இருக்குது. அதுக்கு அவர் வந்து நம்முடைய பழைய அனுபவங்களை கோடிட்டு காட்டுறாரு. 90களாக இருக்கட்டும், 2008 பொருளாதார சரிவு, அப்போது அரசாங்கம் அதை எப்படி கையாண்டது, கடன் வாங்கி செலவழித்து, ஆனால் அதை நீண்ட காலத்திற்கு அனுமதித்தனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அந்த தவறை இந்த அரசாங்கம் செய்யாமல் இதை திறம்பட கையாள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் வங்கியினுடைய இந்த செயல்பாடு, முக்கியமாக அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய வங்கியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது? சார், ஒரு பொருளாதாரத்தில் வங்கியினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
இந்த எர்லியர் டைம்ஸை விட இப்போ வந்து அது ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்எம்இயாக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், ஆர் எனி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வங்கிகளுடைய பங்களிப்பு இல்லாமல் அவங்களால திறன்பட செய்ய முடியாது, அதுவும் இந்த டிஜிட்டல் காலத்தில். ஸோ இந்த கோவிட்டுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதம் பேண்டமிக்கில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய நிலைமை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய எதிர்பார்ப்பு, குறிப்பாக முதல்வருடைய மாவட்டமாகிய சேலம் மாவட்டத்தினுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு விளக்குவதற்காக சேலம் செய்தியாளர் மதியழகன் காத்திருக்கின்றார். மதியழகன், வணக்கம் கணேஷ். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது முக்கியமான தொழில் நகரம் என்று மட்டும் சொல்லலாம். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சேலம் மாவட்டத்தில் இரும்பாலை என்பது மத்திய அரசு, அதாவது பொதுத்துறை நிறுவனமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொதுத்துறை நிறுவனம் வந்து தற்போது தனியார் மயம் என்ற நடவடிக்கையை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் இங்குள்ள தொழிலாளர்கள் அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் இந்த நிறுவனத்தை வந்து மீண்டும் பொதுத்துறை நிறுவனமாக செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிறுவனத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இரும்பாலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வந்து காலியாக இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த நிலத்தில் ஆக்கப்பூர்வமான தொழில் முதலீடு செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து இந்த இடத்தில் வந்து இராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருந்தது மத்திய அரசு. அந்த தொழிலை வந்து இந்த ஆண்டுக்குள் நம்ம வந்து அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்து மத்திய அரசின் சார்பில் தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கான, அதாவது சிட்கோ மற்றும் கிளஸ்டர் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் தரப்பில் என்று பார்க்கும்போது இது கொரோனா காலகட்டத்தில் வந்து வணிகர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். தற்போதுதான் அவங்க தொழில்கள் கொஞ்சம் சிறிது மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முறை வந்து மத்திய அரசு வந்து கடன் தள்ளுபடி, அதாவது வட்டி தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் புதிய கடன் வழங்குவதில் மானியம் வழங்க வேண்டும் என்றும் வணிகர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், பஸ் போர்ட் அமைப்பு வந்து அதையும் தொடங்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மாநகரை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 968 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் வந்து மாநகர மக்களிடம் மிகுந்த வரவேற்பும் பெற்றிருக்கிறது. அதனால் இந்த பணிகள், அதாவது ஏற்கனவே மாநகராட்சியில் ஒரு பகுதியில் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணிகள் வந்து முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருப்பது காரணத்தால் இந்த பணிகள் வந்து மாநகராட்சி முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்காக வந்து கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் மாநகர மக்கள் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குறிப்பாக லாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் இங்கு அதிக அளவில் லாரிகள் ஓடுகிறது. அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை விடுக்கப்படுகிறது என்று பார்த்தோம், அதாவது பெட்ரோல் டீசல் விலையை மையப்படுத்தி தான் அவர்களுடைய தொழில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெட்ரோல் டீசல் விலையை வந்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் லாரி உரிமையாளர் தரப்பில் வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், மக்களுடைய இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்பு சிறப்பாக பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையோடு மதியழகன், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்போது பொருளாதார ஆய்வறிக்கையின் சாராம்சம் என்ன, KV சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் தலைமையிலான குழு தயாரித்த பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட்டுக்கு முன்னோட்டமாக கருதப்படும் பொருளாதார ஆய்வறிக்கையில் கொரோனா தொற்று, பொது முடக்கம் போன்ற காரணங்களால் இந்தியா பொருளாதாரம் சரிவை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் GDP எனப்படும் இந்தியாவின் உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் 7.7% வீழ்ச்சியடையும் என்றும் அடுத்த நிதியாண்டில் ஓரளவு மீண்டெழும் என்றும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் GDP வளர்ச்சி விகிதம் 11.5% உயரும் எனவும் நடப்பாண்டுக்கான நிதி பற்றாக்குறை 6.2% இருந்து 7% வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் வீழ்ந்த பொருளாதாரம் கொரோனா தடுப்பூசியின் பலனாக V வடிவத்தில் மீண்டெழும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. V வடிவம் என்பது வீழ்ச்சியடைந்த பொருளாதாரம் அதே வேகத்தில் வளரும் என்பதன் அர்த்தமாகும். 2020-21 சுகாதாரத்துறையின் நீண்டகால நோக்கங்கள் குறித்தும் பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
மருத்துவ செலவினங்களை குறைக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் பொது செலவினங்களை 2.5% இருந்து 3% உயர்த்துவதன் மூலம் மக்களின் மருத்துவ செலவினங்களை தற்போது உள்ள 65% என்ற மட்டத்தில் இருந்து 30% குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக தனிநபர் செலவினங்களை கொண்ட மாநிலங்களில் வசிக்கும் மக்களின் மருத்துவ செலவினங்கள் குறைவாக உள்ளது என்றும், முன்னேறிய மாநிலங்களில் சுகாதார செலவினங்களை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% இருந்து 2.5 முதல் 3% அதிகரிக்க வேண்டும் என்றும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. OOPE என்பது நோயாளி ஒருவர் நேரடியாக செலுத்தும் செலவு என்பதால் சுகாதார சேவையின் முழு செலவையும் காப்பீடு செய்யாமல் போனால் மக்கள் கைகளில் இருந்து அதிக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய மாநிலங்கள் தற்போது தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்த பகுதியை சுகாதாரத்துக்காக செலவிடுவதாகவும், மக்களிடம் மருத்துவ செலவை குறைக்கும் போதே நாடு வளம் பெறும் என ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேளாண் துறைகளில் 3.4%, தொழில் மற்றும் சேவை துறைகளில் 8.8% இருந்து 9.6% வளர்ச்சியடையும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிப்ரவரி 1 தாக்கலாகும் பட்ஜெட்டில் இதற்கு ஏற்றபடி திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.